வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் வீடியோ தான். 34 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரியது. ஓகேங்களா. டேரெக்டாக பாடியிலேருந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்பயும் போல் வந்து 1 இன்ச்சு வந்து நான் 1.5 இன்ச்சு வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கிறேன். அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உயரம் வந்து 14 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து நான் வந்து 14.5 வச்சு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 வச்சு மார்க் பண்ணுறேன். உயரம் வந்து 14 இன்ச்சு. ஓகேங்களா. கீழே வந்து எப்பயும் போல் 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. அடுத்தது வந்து அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் வந்து 16னா நம்ம வந்து 6 இன்ச்சு வச்சுக்கலாம். 6 இன்ச்சில் 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் வைக்கிறேன். ஏன்னா கழுத்து வந்து இறக்கம் வந்து 9.5 இன்ச்சு இருக்குது. அதனால் 2.5 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன். வச்சுட்டு 3.5 இன்ச்சு நம்ம ஷோல்டரோட அகலம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதே அளவு ஷோல்டரோட அகலம் 3.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஷோல்டரு கழுத்தோட அகலம் சேர்த்து 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து 9.5 இன்ச்சு. 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து கழுத்து வந்து கொஞ்சம் கீழே வந்து விரிவாக கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதாவது 3 இன்ச்சு கீழே வந்து 3 இன்ச்சு, மேலே வந்து 2.5 இன்ச்சு. ஓகேங்களா. வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதை வந்து இதை போட்டுட்டு இல்லை ரவுண்ட் கொடுத்து நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ கழுத்து ரவுண்ட் வரைஞ்சாச்சு. ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 6 இன்ச்சு, அதே 6 இன்ச்சு இறக்கத்தை வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு நான் கொடுக்குறேன். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து 1 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1.5 இன்ச்சு நம்ம கொடுத்து அவங்களுக்கு துணி வந்து அவங்களுக்கு எக்ஸஸாக வேணும் அவங்களுக்கு. ஓகேங்களா. அதனால் 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து இடுப்பு செஸ்டோட அகலம் வந்து 34 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட். ஓகேங்களா. 34 + 4 இன்ச்சு சேர்த்துப்போம். அப்போ 38 இன்ச்சு. ஓகேங்களா. 38 இன்ச்சுங்கும் போது இதை வந்து நம்ம 4ஆல் வகுக்கும்போது 36 9.5 இன்ச்சு வரும். ஓகேங்களா. 4ஆல் வகுக்கும்போது 9.5 இன்ச்சு வரும். 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அது ஆம்கோல் ரவுண்டு வந்து 16னா அப்போ நமக்கு பாதி வரணும் 8 இன்ச்சு வரணும். அந்த ரவுண்டு வந்து நமக்கு 8 இன்ச்சு வரணும். ஓகேங்களா. இப்போ வந்து நானும் அப்படியே மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா. 7.25 தான் வருது. ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் ஒரு 6.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஆம்கோலோட இறக்கம் வந்து 6.25 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. போட்டுட்டு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மேலே 1/2 இன்ச்சு எப்பயும் தையல் விட்டுட்டு மெஷர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ 1/2 இன்ச்சு தையல் போட்டுட்டு நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். எட்டு இன்ச்சு நமக்கு வருது. ஓகேங்களா. மெஷர் பண்ணி பார்க்கும்போது 8 இன்ச்சு வருது. இப்போ நம்ம தையலுக்கு 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு வந்து 29. ஓகேங்களா. 29னா அதில் பாதி வந்து 20ல் பாதி 10, 9ல் பாதி 4.5. ஓகேங்களா. அப்போ 14.5. 14.5னா 7.25 வரும். இடுப்பு சுற்றளவு வந்து 7.25. இடுப்பு சுற்றளவு வந்து 7.25. 1 இன்ச்சு டாட்டுக்கு அங்கிட்டு 2 இன்ச்சு நம்ம வந்து எப்பயும் போல் தையலுக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் மார்க் பண்ணுறது அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ், ஆரி ஒர்க் போட சொல்லியிருக்காங்க, ஆரி ஒர்க் போடுறதுக்கு. ஓகேங்களா, நான் வந்து பெரும்பாலும் கட் பண்ணிடுவேன். கழுத்தோட ரவுண்டை கட் பண்ணி நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிக்குவேன். கட் பண்ணாமல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அரைக்காட் போட்டாச்சு. இப்போ நம்ம பேக்கு முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து எப்படி வந்துமே ரா எட்ஜஸ் முன்ன பின்ன இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச் மடக்கி தான் அடிப்போம், அதனால் 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். மேலே 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். எப்பயும் போல் 1/2 இன்ச்சு கீழே எடுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கையோட உயரம் வந்து 10.5 இன்ச்சு. அவங்களுக்கு நான் வந்து 10.5 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேன். 10.5னா அரை இன்ச்சு சேர்த்து தையலுக்கு சேர்த்து 11 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். 10.5 இன்ச்சு உயரம், அரை இன்ச்சு தையலுக்கு, மொத்தம் 11 இன்ச்சு. கையோட உயரம் வந்து 10.5 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து கீழே அகலம் வந்து இங்கே வந்து 11 இன்ச்சு, 11னா 5.25 வரும். நான் ஒரு கை லூஸு சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சாக நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதில் வந்து இங்கே வந்து ஒரு கையோட அகலம் வந்து 6.25 வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து கை இறக்க அடிங்கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணுறதுக்கு 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு கரெக்டாக வருதா என்னன்னு பார்த்துக்கலாம். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து 6.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, 6.25 வச்சோம் இல்லையா, இங்கே 1 இன்ச்சு சேர்த்து 7.25 நான் மார்க் பண்ணுறேன். அடிங்கை சுற்றளவுக்கு வந்து 7.25 வச்சு மார்க் பண்ணுறேன். அதில் 8 இன்ச்சு அவங்கள அடிங்கை சுற்றளவு வந்து நான் எடுத்திருக்கேன் 13.5 இன்ச்சு வருது. அப்போ 13.5ல் பாதி எவ்வளவு, 6.25. ஓகேங்களா, 6.25 ஒரு 1/2 இன்ச்சு லூஸுக்கு சேர்த்து 7.25 நான் மார்க் பண்ணுறேன். அடிங்கை சுற்றளவு வந்து 7.25 மார்க் பண்ணுறேன். அதில் கரெக்டாக நமக்கு 8 இன்ச்சு வந்து கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் அதாவது அவங்க அடிங்கை சுற்றளவு எடுத்திருக்கேன், அதில் கனெக்ட் பண்ணி அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இந்த இது வந்து அடிங்கை சுற்றளவு வந்து 7.25 மார்க் பண்ணியிருக்கேன். 6.25 இருக்குது அவங்களுக்கு அளவு. இதில் வந்து 7.25 மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன். அதில் வந்து 8 இன்ச்சு நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பாதி எவ்வளவு 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இது மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் மார்க் பண்ணுறது. ஓகேங்களா, அப்புறம் தையலுக்கான பகுதி எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு
அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இவ்வளோதான் ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறது. ஓகேங்களா? 2 இன்ச்சு மேலே எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம கை குழி வெட்டுவோம் இல்லையா, அது வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கரெக்டான இடத்துல அரைக்காட்டு போட்டுக்கலாம். மேலேயும் அரைக்காட்டு போட்டுக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம கைக்குழியும் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்டிங் தான் இது. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து லைனிங்கில் வந்து நம்ம கிராஸாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கை வந்து எடுத்துடலாம். அரைக்காத்து எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்கை எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 6 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதே 6 இன்ச்சை வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மேலே வந்து கரெக்டாக அந்த 3 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டிங் போடும்போதே நம்ம வந்து எல்லாமே ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக்கில் வந்து 1 இன்ச்சு வச்சோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து 3 இன்ச்சு வந்து எப்பயுமே பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் இதை எடுங்க. 3 இன்ச்சு வந்து பட்டியோட உயரம் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு கப்போட உயரம் வந்து 14 இருக்குது. கப்போட உயரம் வந்து 13 இருக்குது. ஓகேங்களா? 13னா நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 14 வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கழுத்தோட இறக்கம் வந்து முன்கழுத்தோட இறக்கம் வந்து அவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 2 இருக்கான்னு பார்த்தீங்களா? இருக்குது. இப்போ 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு அளவு எங்கே 3 இன்ச்சு இல்லை கீழே 2 இன்ச்சு இருக்கான்னு 2 இன்ச்சு இருக்குல்ல. இப்போ இதை வந்து ரவுண்ட் போட்டாச்சு. ஓகேங்களா? ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து முன்கழுத்து கொஞ்சம் வந்து ஒய்டாக வேணும். அப்போ 3 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து க்ராஸாக இந்த மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து நம்ம ரவுண்ட் வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? ரவுண்ட் வரைஞ்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வந்து முன்னாடி வந்து க்ராஸ் அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வைக்கிறேன். நான் 2 இன்ச்சு வச்சுட்டு அவங்களுக்கு நிப்பிள் டு நிப்பிள் வந்து 8. ஓகேங்களா? 8னா நம்ம 4.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதுலேருந்து கப்போட அகலம் வந்து 1.25 டாட்டுக்கு வந்து 1.25 வச்சு மார்க் பண்ணுறேன். இங்கிட்ட 1.25 அங்கிட்ட 1.25. ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம இங்கே 2 இன்ச்சு வச்சு இல்லையா, 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப இதாகும். 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு
கப்போட உயரம் வந்து 4.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக, இங்கிட்டு 1.25 அங்கிட்டு 1.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 3.25 இருக்குது இந்த இதில். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இடுப்பு வந்து நம்ம இதில் மெஷர் பண்ணணும். இடுப்பு வந்து 6.25. ஓகே, 6.25 சரிங்களா? 6.25னா இதில் வந்து 3.25 இருந்தது. அந்த 3.25லேருந்து அங்கிட்ட அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். 6.25. அது போக நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஸாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோதான் ஃப்ரெண்டு வந்து இவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுறது. ஓகேங்களா? பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இங்கே 2 இன்ச்சு வச்சுக்கலாம், 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 இன்ச்சு வச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடி பட்டியோட உயரம் வந்து 4.5 இன்ச்சு வைக்கணும். அப்போ தான் சரியாக வரும். 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா 4 இன்ச்சு வச்சிங்கன்னா சரியாக வரும் பட்டியோட உயரம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம முன்னாடி கிராஸ் அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணோமே அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு அரைக்காத்து நம்ம போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து பட்டி வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு அரைக்காத்து வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3.25 இருக்குது. அந்த 3.25 அப்படியே 2வது அரைக்காத்தில் வச்சு பார்க்கும்போது 10.25 இருக்குது. பட்டியோட உயரம் நீளம் வந்து 10.25. அதை ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்பக்க பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு வைக்கிறேன். 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து 3.5. ஓகேங்களா? 3.5 வச்சு மார்க் பண்ணுறேன். 10.25 வச்சோமா, எடுத்து மெஷர் பண்ணோமா, ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10.25. ஓகேங்களா? அதே 10.25 கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பின்பக்க பட்டி உயரம் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இடுப்பு வந்து 6.25 இல்லையா, 7.25, 8.25, 9.25. ஓகேங்களா? நம்ம ஒரு 10 இன்ச்சா வச்சு 4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கொடுக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பட்டி வந்து கட் பண்ணுறது. ஓகேங்களா? நான் ஸ்டிச் பண்ணும்போது இங்கிட்டு முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் பட்டி மார்க் பண்ணி கிராஸாக வரைஞ்சி கட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இது முன்பக்கம் வரணுங்கிறக்கான ஒரு அரைக்காத்து. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ கட்டிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.